நெடுநாட்களுக்கு முன்பு ஒரு நகரத்தில் சீமோன் என்ற பரிசேயர் வாழ்ந்து வந்தார். அவர் தேவனுடைய சட்டங்களை நன்றாக அறிந்த ஒரு மத ஆசிரியர். ஒருநாள் சீமோன் இயேசுவை தன் வீட்டுக்கு உணவுக்கு அழைத்தார். இயேசு பற்றி மேலும் அறிய அவர் விரும்பினார். இயேசு சீமோனின் வீட்டிற்கு வந்து மேசையில் அமர்ந்தார். பலரும் அங்கே கூடி அவரை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தது. அந்த நகரத்தில் இருந்த ஒரு பெண் மெதுவாக வீட்டிற்குள் வந்தாள். அவள் கையில் விலை உயர்ந்த வாசனை திரவியத்தால் நிரப்பப்பட்டு ஒரு சிறிய பானை இருந்தது. அவள் இயேசுவின் அருகில் வந்து நின்றாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அந்த கண்ணீர் இயேசுவின் கால்களில் விழுந்தது. அவள் தன் தலைமுடியால் அந்த கால்களை துடைத்தாள். பின்னர் இயேசுவின் கால்களை முத்தமிட்டு வாசனை திரவியத்தை ஊற்றினாள். அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சீமோன் இதைக் கண்டு மனதில் நினைத்தார், இவர் உண்மையில் தீர்க்கதரிசி என்றால் இந்த பெண் யார் என்று அறிந்திருப்பார். ஆனால் இயேசு சீமோனின் எண்ணங்களை அறிந்தார். அதனால் அவர் ஒரு சிறிய கதை சொன்னார். 2 பேர் ஒருவரிடம் கடன் வாங்கியிருந்தார்கள். ஒருவன் அதிகம் கடன் வாங்கியிருந்தான், மற்றவன் கொஞ்சம் மட்டும். ஆனால் அந்த மனிதன் இருவரையும் மன்னித்தான். பின்னர் இயேசு கேட்டார், யார் அவனை அதிகமாக நேசிப்பார்? சீமோன் பதிலளித்தார், அதிகமாக மன்னிக்கப்பட்டவன். இயேசு அந்த பெண்ணை அன்புடன் பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பின்னர் அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. சமாதானத்துடன் போ. அந்த பெண் மகிழ்ச்சியான மனதுடன் அங்கிருந்து சென்றாள். நாம் மனந்திரும்பி தேவனை நேசித்தால் அவர் எங்களை மன்னித்து நம் இதயத்தை அமைதியால் நிரப்புவார்.